சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, சரி விஜய் பார்த்து சீமான் பயந்துட்டாருங்கிறாங்க. இல்ல, விஜயை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை என்ன இருக்குது? அண்ணன் சீமான் உங்களுக்கு தெரியும், கட்சி எப்ப தொடங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். குறிப்பா வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக கருதப்பட்ட, அதாவது 5 முறை முதலமைச்சராக இருந்த கருணாநிதி, 5 முறை முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இருக்கும் போதே அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்கி கட்சியை நடத்தினாங்க. அதே போல தேர்தல் களத்திலும் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஆளுமையா இருக்கும் போதே தேர்தலை சந்திச்சதே அண்ணன் சொந்தமலர் சீமான் அவர்கள். உங்களுக்கு தெரியும், அப்ப மக்கள் நல கூட்டணின்னு ஒரு பெரிய கூட்டணி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 7 கட்சி கூட்டணியில இருந்தாங்க. குறிப்பா விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல வந்து தமிழ் மாநில காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு மொத்தம் 7 கட்சி கூட்டணி. மனிதநேய மக்கள் கட்சின்னு தமிழ் மாநில காங்கிரஸ், மொத்தம் 7 கட்சி கூட்டணியில இருந்தாங்க. அந்த நேரத்துல கூட அண்ணன் செந்தமிழன் சீமான் தனித்து தான் போட்டிட்டாங்க. 2016 தேர்தல். 2019 தேர்தல் உங்களுக்கு தெரியும், கமலஹாசன் அவர்கள் வந்து இதா வந்தாங்க, மாற்று சக்தின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப அண்ணன் செந்தமிழன் சீமான் அப்ப கமலஹாசனை போய் ஆதரிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், நேரா அப்ப கூட வந்து அது விமர்சனமா வைக்கப்பட்டுச்சு. கமலஹாசனை போய் நேரா போய் சந்திச்சத நிறைய விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் திரையுலகில் இருந்து வந்தவங்க. நான் பார்த்து வளர்ந்த ஒரு மிகப்பெரிய திரைக்கலைஞர் அவரு. அவர் என்னை சந்திக்க வர்றேன்னு சொல்லும்போது, ஐயா நீங்க வர வேணா, நானே வந்து உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு மரியாதை நிமித்தமாக நேரா போய் சந்திச்சு பேசிட்டு வந்தாங்க. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கமலஹாசனோட ஒத்து போயிடுவாரு, கமலஹாசனோட கூட்டணி வைப்பாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அப்பயும் அண்ணன் செந்தமிழன் சீமான் 2019 தனிச்சு நின்னாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2ஆக பிளந்து, 3ஆக பிளந்து, 4ஆக பிளந்து நின்றுச்சு. குறிப்பா வந்து அந்த நேரத்துல வந்து சசிகலா வந்து சிறைக்கு போனதுக்கு பிறகு வந்து சசிகலாவினுடைய குடும்பத்துல இருந்து வந்த டிடிவி தினகரன் அவர்கள், நாங்க அதிமுகவை மீட்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஒன்றை ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு. அவரோடு நீங்க போனவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். கிட்டத்தட்ட 19 பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது கரண்ட்ல இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற பதவியை தூக்கி எறிந்து விட்டு வந்தாங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று பல பேர் வந்து அமமுகல இருந்தாங்க. அவங்க அதாவது அதிமுக இருந்து அப்படியே பிரிஞ்சு போன டிக்டோ. அவங்க ஒரு பக்கம் நின்னாங்க, கமலஹாசன் ஒரு பக்கம் நின்னாரு, அண்ணன் சீமான் ஒரு பக்கம் நின்னாரு, திமுக அண்ணா திமுக 2 தலைமையில கூட்டணி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 முனை போட்டின்னு கருதப்பட்ட அந்த காலகட்டத்துல கூட அண்ணன் கமலஹாசன் அவர்களை பார்த்து பயப்படல, அதே போல டிடிவி தினகரன் அவர்களை பார்த்து பயப்படல. இதே நாம் தமிழர் கட்சி தான் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து விவசாய சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு. 2016 சந்திச்ச சின்னம் இல்லாம 2019 எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் பாத்தீங்கன்னா விவசாய சின்னம். அதுக்கு முன்னாடி வந்து ரெட்டை முளைவரத்தில் நின்னோம். புது சின்னம், 5 முனை போட்டி, மிகப்பெரிய பலமாக கருதப்பட்ட கமலஹாசன் அவர்கள். இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்றாரு, நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரா இல்லையா உங்களுக்கு? ஆனால் கமலஹாசன் கிட்டத்தட்ட நமக்கு விவரம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக சினிமாவில் இருக்கிறார், திரைத்துறையில. தன்னுடைய 3 வயதுல இருந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. எந்த சேனல்ல நீங்க திறந்தாலும், எந்த தொலைக்காட்சியை நீங்க திறந்தாலும் அதுல கமலஹாசன் படம் போடாம இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில கமலஹாசன் படம் வரும். அவ்வளவு உச்சம் பெற்ற ஒரு நடிகர். அவர் கட்சி தொடங்கும் போது கூட அச்சப்படலை நாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா எங்கள்கிட்ட கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, ஏறி சண்டை போட்டான். அன்னைக்கு இந்த ஊடகங்களை எங்களை புறக்கணிச்சிச்சு 2019. உங்களுக்கு இன்னைக்கும் 2019 அடிச்சு பாருங்க, வலையொலியில பார்க்கும்போது தெரியும். அப்ப எப்படி போட்டிருந்தாங்கன்னா, நாங்க போட்டியிடுறோம்னே சொல்லலை, அதை நாங்க பல தடவை சொல்லியிருக்கிறோம். இந்த போட்டியிடுறோம்னு சொல்லும் போது கூட, இல்லைன்னு சொல்லும் போது கூட 4 காலம் தான் போட்டிருந்தாங்க. யார் யாருக்குன்னா, டிடிவி தினகரனுக்கு ஒரு காலம், கமலஹாசனுக்கு ஒரு காலம், அதிமுக கூட்டணிக்கு ஒரு காலம், திமுக கூட்டணிக்கு ஒரு காலம்னு 4 காலம் போடப்பட்டிருந்துச்சு. 5வது காலமாக நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது, அது வாக்கு வாங்கும் அப்படின்லாம் எவனுமே சொல்லலை. என்ன காரணம்னா, நாங்க 1.1 வாங்கியிருந்தோம் 2016 தேர்தல். அதனால இவ்வளவு பெரிய திரைபிம்பத்தை அடிச்சு உடச்சு இவங்க வந்துருவாங்களான்ற அச்சம் இருந்துச்சு. ஆனா 19 தேர்தல் நாங்க சந்திச்சு முடிச்சு கிட்டத்தட்ட 39 வேட்பாளர்ல ஒரு வேட்பாளருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்படாம போயிருச்சு. 38 வேட்பாளர். அப்போ 38 வேட்பாளர் போட்டியிட்டு நாங்க வாக்கு வங்கியில எகிரி வரும்போது பாத்தீங்கன்னா 2 கட்சியும் தூக்கி வீசிட்டு வந்தோம். அமமுக தூக்கி வீசப்பட்டுச்சு, அதே போல இதுவும் தூக்கி வீசப்பட்டுச்சு, யாரு கமலஹாசன் போட்ட கட்சியும். அப்ப நாங்க வேற வழியே இல்லாம எங்களை காலம் போட வேண்டிய தேவை வந்து இந்த தொலைக்காட்சிகளுக்கு, ஊடகங்களுக்கு, இன்னைக்கு கருத்து கணிப்பு சொல்ற பல புலிகள் வந்து அன்னைக்கு பயந்து போய் என்ன செஞ்சாங்கன்னா 5வது காலமா நாம் தமிழர் கட்சியை போட வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புன்னு நாம் தமிழர் கட்சிக்கு ஒண்ணுமே போடல, போட்டியிடுறோம்னு சொல்லல. இந்த 4 பேர் போட்டியை தான் திரும்ப திரும்ப காமிச்சுக்கிட்டே இருந்தாங்களே தவிர அன்னைக்கு போட்டியிடுறோம்னு சொல்ற ஆட்கள் இல்லை. ஆனா அன்னைக்கும் போட்டியிட்டோம், நின்று அடிச்சு மேலே ஏறி வந்தோம். 2 பேரையும் தாண்டி இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு,
தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கியில. விளங்குதா உங்களுக்கு? அப்ப அதற்கு பிறகு நடந்த 2021 சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தல்ல கமலஹாசன் நொறுங்கி போயிட்டாரு. அமமுக நொறுங்கி போச்சு. கூட்டணிக்கு வாங்க, யார் வேணாலும் எங்க கூட வாங்க, எங்க தோல்ல ஏறிக்குங்க, நாங்க உங்களுக்கு சீட்டு தரோம்னு கூப்பிட்டு போய் வாட்டர் கேன் போட போனவன், பால் பாக்கெட் போனவன், பார்க்க போனவன் எல்லா பேத்துக்கும் சீட்டு கொடுத்து இவங்க 2 பேருமே ஒரு கூட்டணி அமைச்சு நின்னாங்க. உங்களுக்கு நல்லா கவனம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 21 தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி தனித்து நிச்சு, அப்பையும் பயப்படல. அப்ப அந்த சூழல்லையும் நாங்க ஏறி நின்று அடிச்சு கிட்டத்தட்ட 31 லட்சம் ஓட்டு வாங்கினோம். எத்தனை லட்சம்? 31 லட்சம் ஓட்டு. இவ்வளவு கூட்டணி வச்ச அந்த கட்சிகளே வீழ்ந்து போச்சு. அதுல பல கட்சிகள் இன்னைக்கு போய் பாஜகவோடு போய் சேர்ந்துருச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இன்னைக்கு டிடிவி தினகரன் அதிமுக மீட்க போறோம்னு சொல்லிட்டு வந்தவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார்னு சொல்ற இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கும் சமரசம் இல்லாம தனித்து போட்டின்னு அறிவிச்சிருக்குது. உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றீங்களுங்க, இவ்வளவு பேர் ரேட்டா சண்டை போட்ட நாங்க விஜயை பார்த்து நாங்க பயப்படுறோம் சொன்னா எப்படி இருக்கு? சிரிப்பு வருமா வராத? அதான் நம்ம அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது. இவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தம் நாம் தமிழர் கட்சி சொல்றது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப விஜய் அவர்கள் இன்னைக்கு கூட்டணி கூட கமலஹாசன் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஆள் போனாங்க. டிடிவி தினகரனோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஆள் போனாங்க. இவ்வளவு பெரிய பிம்பம் 100 கோடியை விட்டுட்டு வர்றாரு. 25% வாக்கு இருக்குன்னா ஒரு வய போல உன்னைய மதிக்கிற ஒரு லெட்டர் பேர் வச்சு கூட அவங்க கூட கூட்டணி வைக்கிறேன்னு எனக்கு ஒரு 2 சீட்டு கொடுங்க, ஒரு வய வரல. அப்போ லட்சணம் என்னவா இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்ப இந்த லட்சணத்துல நீங்க கட்சி வச்சுக்கிட்டு நாங்க பயந்துட்டோம் சொன்னா எப்படி சிரிப்பு வரும்? புரியுதுங்களா உங்களுக்கு? நாங்க 21ஆம் தேதி எல்லா வேட்பாளர்களையும் அறிவிக்க போறோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் பிப்ரவரி 7ஆம் தேதி எல்லா வேட்பாளர்களும் தனியா கலந்துரையாடுறாரு. 21ஆம் தேதி யார் யார் வேட்பாளர்னு அறிவிக்க போறாரு. ஒரு பெரிய மாநாடை போட்டு, எப்பவும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்படிதான் நடக்கும். ஆனால் இந்த முறை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பெரும் மாநாடாக, மக்களின் மாநாடாக போட்டு அறிவிக்கணும்னு வச்சிருக்காங்க. இந்த 26 தேர்தல்ல களத்துல யார் வந்தாலும் யார் வரலைனாலும் நின்று நாங்க எப்படி சண்டை போடுறோம்னு மட்டும் பாருங்க. நான் இது வரைக்கும் போட்டியிடல தம்பி. இப்பயும் அண்ணன் இப்ப வரைக்கும் சொல்லல. அண்ணன் சொன்னா போட்டியிடுவான், இப்போதைக்கு சொல்லல. ஆமா தம்பி, வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது தம்பி. அதாவது இந்த கட்சியில அண்ணா திரும்ப திரும்ப ஒண்ணு சொல்றாங்க, தன்னை முன்னிறுத்தாது, தன் கட்சியையும் தன் இனத்தையும் எவன் முன்னிறுத்துறானோ அவன் தான் எனக்கான ஆள்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் அவருக்கான ஆளா இருக்கணுமா இல்லையா? அப்ப நான் எம்எல்ஏ ஆகணும், நான் எம்பி ஆகணும்ல, அப்படிலாம் இல்ல தம்பி. இந்த கட்சி யாரை எம்எல்ஏ ஆக்கணும், யாரை எம்பி ஆக்கணும், யாரை கவுன்சிலர் ஆக்கணும், யாரை மாவட்ட செயலர் ஆக்கணும், யாரை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆக்கணும், யாரை நிர்வகிக்க கொடுக்கணும்ன்ற திறமை எல்லாமே அண்ணா கட்சி நடத்துறாங்க. இப்போ ஒவ்வொரு வேட்பாளரையும் எவ்வளவு துல்லியமாக அண்ணா அளந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு வேட்பாளர்களும் மணிமணியான வேட்பாளர்கள், என்னை விட ஆகச்சிறந்த வேட்பாளர்களை அண்ணன் களத்துல முன்னிறுத்துறாங்க. நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்றவன் இந்த கட்சிக்கு தேவையில்லைன்னு பல தடவை சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படி இந்த கட்சியில வேட்பாளரா நிக்கிறவங்க மட்டும்தான் முகமா அப்படின்னா அப்படி கிடையாது. வேற 234 பேர் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியின் முகமானா அப்படி கிடையாது. அப்ப பாராளுமன்ற தேர்தலில் 40 பேர் தான் இருக்கணும், அவங்க 40 பேர் தான் முகமா அப்படி கிடையாது. ஒவ்வொரு முகத்தையும் அண்ணா அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. வேட்பாளர் யாருன்னு அண்ணா முடிவு செய்வாங்க. அந்த வேட்பாளர் யார் களத்துல வேலை செய்யறாங்களோ அவங்களோட எல்லாருமே வேட்பாளர்ன்ட்டா யார் பேசுறது, யார் ஓட்டு கேட்கறது, யார் போய்